வெல்கம் பேக் டு தி ஷோ சினிமா செய்திகள். அடுத்து நம்ம பார்க்க போறது தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா சமீபத்தில் ரஷ்யன் கல்ச்சர் அகாடமியில் நடைபெற்ற நிகழ்வினை வாங்க காணலாம். புதிய நிர்வாகிகளுக்கு தேர்தல் அதிகாரி சான்றிதழ் வழங்கிய நிகழ்வினை வாங்க காணலாம். நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் யூனியன் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுத்த வழக்கறிஞர் சங்கர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய எங்களின் மூத்த உறுப்பினர்கள் பாரிவள்ளல், கண்ணதாசன், பிபி மணி ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாகிகள் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் சங்க தலைவர் நாசர், பொன்வண்ணன், ராதாரவி மற்றும் பல திரையுலக பிரபலங்கள் வாழ்த்தி பேசிய நிகழ்வினை வாங்க காணலாம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள், மரியாதைகள், அன்பு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மிக மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. சினிமாவிற்கும் மக்களுக்குமான ஒரு பலமான ஒரு பாலத்தை அமைத்து அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். சினிமாவை பற்றிய தொழில்நுட்பங்களிலிருந்து, கலை சார்ந்த விஷயங்களிலிருந்து, பரபரப்பான விஷயங்களிலிருந்து எல்லாவற்றையும் மக்களுக்கு எப்படி சேர வேண்டுமோ அப்படி கொண்டு செல்கின்ற மிக சிறந்த ஒரு பணியை இவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று பல நட்சத்திரங்கள் உருவாவதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களாகவோ அல்லது வேறு எப்படியும் அறியப்பட்டதில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை வளர்த்தவர்களே எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டதில்லை. ஒரு சுயநலம் பாராமல் இந்த துறையின் வளர்ச்சி, இந்த சினிமாவின் வளர்ச்சி ஒன்றிற்காகவே இந்த சிறு கூட்டம் பல்லாண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஆனந்தனையா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் செய்த பணி, நான் டைமண்ட் பாபு கிட்ட கூட சொல்லுவேன், அவர் செய்த பணி இன்னைக்கு 100 பேர் சேர்ந்தாலும் பண்ணவே முடியாது. அவ்வளவு ஆவணங்கள். என்னை பற்றியே எனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நான் அவரிடம் தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது.
அவரை முன்னோடியாக வைத்து நீங்கள் எல்லோரும் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவருடைய படம் வைத்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அது படம் அல்ல, ஒவ்வொருடையும் அவர் நினைத்துக் கொள்வது. நாம் அவர் செய்த ஒரு பணியை, அவர் விட்டு சென்ற ஒரு அளவை நாம் எட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தின் காரணமாகத்தான் அவருடைய படத்தை நீங்கள் வைத்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தலைவர் டைமண்ட் பாபு, செயலாளர் ஏ ஜான், பொருளாளர் விஜயமுரளி, துணைத் தலைவர்கள் பி டி செல்வகுமார், திரு வி கே சுந்தர், இணைச் செயலாளர்கள் நிக்கில் முருகன், திரு யுவராஜ், செயற்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், திரு வி எம் ஆறுமுகம், திரு சரவணன், திரு வெட்டுவானம் சிவகுமார், திரு கிளாமர் சத்யா, திரு ஜி பாலன், திரு நந்தனன், திரு மேஜர்தாசன், திருமதி ரேகா, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்றென்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய உழைப்பிற்கு எங்கள் சங்கம் ஆதரவு தந்து நிற்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ரெண்டாயிரத்தி 16-18 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த நிர்வாகிகளை வாழ்த்து பாராட்டி அவர்களை சிறப்புற செய்வதற்காக இந்த வருகை புரிந்திருக்கும் அனைத்து சங்கங்களை சேர்ந்த எங்கள் யூனியன் சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். PROs யூனியன் தலைவர் டைமண்ட் பாபு, his team of office bearers and executive committee members, I wholeheartedly congratulate each and everybody. இந்த சமயத்தில் இந்த PROs யூனியனுக்கு ஆஸ் ஏ ப்ரொடியூசர் சின்ன படங்களை எடுத்த ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இப்போ வராரு. இந்த வாய்ப்பு கொடுத்தா PROs யூனியன் டைமண்ட் பாபு அண்ட் his team of office bearers and committee members-க்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ. வணக்கம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களுடன் வணக்கம். விழாவில் நடிகர் ராதா ரவி கலகலப்பா பேசிய நிகழ்வினை வாங்க காணலாம். கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், முக்கியமாக இந்த பேச்சை இங்கே வாழ்த்துறையை தொடங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் நாசர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பொன்வண்ணன் அவர்களுக்கும், மேலும் இங்கே வந்திருக்கும் விநியோக சங்க தலைவர்கள், தமிழ் திரைப்பட கவுன்சிலின் முக்கியமான பதவியில் இருப்ப அத்தனை சகோதரர்களுக்கும், சத்யஜோதி தியாகராஜன் உள்பட, மேலும் இயக்குனர் சங்கத்தின் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இங்கே இருக்கும் இந்த இன்டர்நெட், ஏன்னா நான் அவங்கள எப்பயும் வணக்கம் சொல்லியிருந்தேன். ஏன்னா இல்லை, நான் அதை உண்மையாக கேட்டிருப்பீங்க, அது வேறு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் இப்போ பொன்வண்ணன் கூட சொன்னார், ஆனால் இப்போ இந்த ரவுண்ட் ரொம்ப டாப்பாக பண்ணுறீங்கன்னு. அதுக்கு காரணமே இன்டர்நெட் தான். யாரும் இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாரும் ராதாரவிய கூப்பிட்றதா இல்லை. இன்டர்நெட்டில் போட்டு என் பேச்செல்லாம் போட்டு, அதில் கெட்ட வார்த்தை உள்ள பேச்சு, நல்ல வார்த்தை உள்ள பேச்சு எல்லாத்தையும் போட்டு விட்டு, சில பேருக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசுனது பிடிச்சி போய் ஒரு படத்துலையும், நல்ல வார்த்தை பேசுனது போய் பிடிச்சி ஒரு படத்துலையும். இப்போ இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிறதுக்கு காரணம் பொன்வண்ணன் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக சொல்கிறேன். அவர் சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு இன்டர்நெட் தான் காரணம். அதனால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலே உள்ள அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கோம். சோவியத் கல்ச்சர், நான் எப்பவுமே, ஏன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கு, நான் அப்போ கூட சொன்னேன் நடந்தே வந்துடலான்னு. ஏன்னா இது சோவியத் கல்ச்சர். அந்த கம்யூனிசம் இருக்கு, எப்பவுமே காரை உள்ளவே விட மாட்டாங்க. நம்ம இந்த பந்தாவா வந்து நம்ம மெயின் நடிகர், நம்ம என்னடான்னா அவன் கவலையே போட மாட்டான், ஏற்கனவே விட மாட்டான். இப்போ வேற
ஜெய்ப்பூர்லேருந்து ஆளை கொண்டாந்து நிற்க வச்சுருக்கான். சுத்தமாக நம்மளை தெரியாது. அவனுக்கு அமிதாப் பச்சன் வந்தால் தான் தெரியும், நம்மளெல்லாம் தெரியாது. அதனால் இந்த இடத்தை கொடுத்திருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கெல்லாம் என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக ஷாலை மட்டும் போத்தி அப்புறம் பேசுகிறேன். இந்த விழாவில் தலைவர் டைமண்ட் பாபு, செயலாளர் ஜான், பொருளாளர் விஜய் முரளி மற்றும் பதவியேற்ற புது நிர்வாகிகள் இவர்கள் அனைவரையும் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்து பேசிய நிகழ்வினை வாங்க காணலாம். புதிதாக பதவியேற்றிருக்கும் புதிய அமைப்புக்கு வாழ்த்துக்கள். ஒரு படத்துக்கு பூஜையிலிருந்து பட ரிலீஸ் வரைக்கும் இயக்குனர் கூட இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்று உதவி இயக்குநர்கள், அந்த படத்தோட பிஆர். முதல் கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்பாங்க. நான் உடம்பு கமிட் ஆகும்போது மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் எல்லா டெக்னீஷியனையும் டிசைட் பண்ணிப்போம். ப்ரொடியூசர் சில நான் சொல்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்று காஸ்டியூமர், அடுத்து பிஆர்ஓ. அதை மட்டும் நான் ப்ரொடியூசரில் விட்டுருவேன். சார் உங்களுக்கு யார் கரெக்டாக இருக்கோ உங்களை வச்சுக்க சார். அது காரணம் என்னென்னா, கம்பெனி சைடில் காஸ்டியூமர் இருப்பாங்க. ஏற்கனவே எடுத்த படத்தோட பழைய காஸ்டியூம்லாம் பெட்டி அங்கே இருக்கும். நம்ம ஒரு புதிய காஸ்டியூம் சொன்னோம்னா நம்ம சொல்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே புதுசாக எடுத்துகிட்டு இருப்பார், பழசு எடுக்க மாட்டார். அதில் பிடிச்சிருக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும். ஏற்கனவே அவங்க சைடில் உள்ள காஸ்டியூமரை கொடுத்தா நம்ம ட்ரெஸ் சொல்லும்போது இந்த பழைய ட்ரெஸ் வந்துட்டு அந்த பெட்டில் இருக்குது, இந்த பெட்டில் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு செலவு உங்களுக்கு குறையும். இன்னொன்று பிஆர்ஓ, இந்த விளம்பரங்கள், ப்ரெஸ் மீட்டு, இதுக்கான பட்ஜெட்டை குறைச்சி பண்ணுறதுக்கும். அப்போ ப்ரொடியூசரோட நெருக்கமாக உள்ள ஒரு பிஆர்ஓ தான் இந்த விளம்பரங்களுக்கும் மற்ற எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சி அவங்கள பேசி குறைச்சி பண்ணிக்குவாங்க. அக்கா ரெண்டு மட்டும் நான் பிடிச்சது இல்லை, விட்டுறது. என்னோட திருப்பாச்சி, பழனி 3 படம் பண்ணார் மௌனூர் சார். அப்புறம் இடையில வேறு பிடிச்ச மாறும்போது மாறும். அவங்களும் கோவம் இருக்கலாம், என்னோட பிஆரை மாற்றினாருன்ட்டு. ஒரே ஒரு காரணம், ப்ரொடியூசருக்கு செலவு குறைக்கிறதுக்கா, ப்ரொடியூசருக்கு சாதகமான உள்ள பிஆரோ அவங்கள வச்சுக்க சொல்கிறது தான் காரணம். அதற்கு இப்போ முன்னப்படியோ இப்போ வர திரைப்படங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பிஆர்ஓ தான். ஓப்பனிங் வார்த்தை வந்துருச்சு. இந்த 3 நாள் 4 நாளுக்குள்ளே மக்களை உள்ளே வரவழைச்சி வாய்க்கில் கையை விட்டு பேச எடுத்துக்கணும். அந்தளவுக்கு சினிமா ஆகிப்போச்சு. அதுக்கு மக்கள்கிட்ட போய் அந்த படத்தை பற்றி நிறைய கூட்டி சேர்க்கணும். அப்போ இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுறது பிஆர்ஓ தான். அவங்க மூலியமாக தான் படம் விளம்பரம் பண்ணி படத்தை பார்க்கணும்னு தோண வச்சு தேட்டருக்கு இன்றைக்கி கொண்டு 2-3 நாட்கள் நம்மளுக்கு உள்ள வரவழைக்கிற ஒரு பொறுப்பு புதிதாக பதவியேற்றிருக்கும் அமைப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழா இந்த அளவுக்கு இங்கே சிறப்பாக நடந்து கொண்டு போய் பார்க்கும்போது இது இந்த பிஆர்ஓ அசோசியேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. அதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா, அங்கே இந்த படமாக இருக்கின்ற பிதாமகன் பிஜி ஆனந்தன். அவர் இல்லைன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை, இது மாதிரி ஒரு சர்வீஸே தோன்றியிருக்கார்.
அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த பணியை தனியாக, அதாவது இது வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுத்த உடனே நிறைய பேர் அதில் பயணிக்கலாம். ஆனால் அந்த பாதை போடுறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம். அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் பிடி ஆனந்தன் அவர்கள். அவருடைய நினைவை போற்றி என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நிஜமாகவே இந்த அசோசியேஷன் வளர்ந்துருக்கிற விதம் இருக்கிறதே, அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும். இன்று திரையுலகத்தினுடைய மிக முக்கியமான சங்கங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா சங்கங்கள் நிர்வாகிகளும் இங்கே இந்த அங்கத்தினர்களையும் இந்த நிர்வாக குழுவினர்களையும் பாராட்ட வந்திருக்கிறார்கள் என்றால், இன்று தமிழ் சினிமாவிலே எந்த அளவு முக்கியத்துவத்தை இந்த பத்திரிகையாளர்களுடைய யூனியன் பத்திரிகை தொடர்பாடு யூனியன் பெற்றிருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். அடுத்த நம்ம சினிமா செய்தியில் நிகழ்ச்சியில பார்க்க போறது சத்யஜோதி பிலிம் சார்பில் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் தொடரி. இந்த படத்துல தனுஷ், கீர்த்தி சுரேஷ், தம்பி ராமையா, கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில உள்ள சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. இப்ப அந்த நிகழ்வினை வாங்க காணலாம். என்னுடைய இயக்குனர் பிரபு சாலமன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தொடர்ச்சியாக வேலை செய்கிறேன் இந்த தொடரி வரைக்கும். லீ, மைனா, கும்கி, கயல், இப்போ தொடரி. ஒவ்வொரு கம்போசிங் செஷனும் அவர் கூட உட்காரும் போது அந்த ஒரு காட்லி அப்பியரன்ஸ் எங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், வாய்ஸ் மிக்சிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இந்த டோட்டல் படத்தில் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் போகிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறையா நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு பண்ணும்போது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அவ்வளோ தயக்கங்கள், அவ்வளோ பயம் இருந்தது பிகினிங் டைமில். பட் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார் தனுஷ் அவர்கள். அப்படி எந்த ஒரு ஃபியரும் அவருக்கு இல்லை, எந்த ஒரு தயக்கமும் அவருக்கு இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஒரு படத்தோடைய ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கும் போது அப்பப்போ சாங் ரெக்கார்டிங் ஒர்க்லாம் வந்து நடக்கும். பேரலாக வந்து பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக பார்க்க முடிஞ்சுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார், தனுஷ் சார் பர்சனலாக. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஒரு ஷூட்டிங் வந்து இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் போச்சுன்றதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ எங்களோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி அவர்களுக்கும், கேமரா ஒர்க் பண்ண வெற்றி அவர்களுக்கும், அண்ட் தொடர்ச்சியாக என்னுடைய பாடல்கள்லாம் நிறையா எழுதிட்டு இருக்கிற யுகபாதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு சாங் உட்காரும் போதும் நாங்கள் நிறைய பேசிக்குவோம். தனுஷ் சார் நல்லா பாட்டு எழுதுவார், நல்லா பாட்டு பாடுவார், பாட்டு நல்லா டியூனு கம்போஸ் பண்ணுவார். நம்ம அதெல்லாம் தாண்டி பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவருக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம சாங்ஸ் போட்டுருணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸோ அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குமா இல்லையான்றது நீங்களாம் சாங் கேட்டுட்டு தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சாருக்கும், அவருடைய மகன்கள் செந்தில் அண்ட் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. இந்த சாங்ஸ் கேளுங்க, அஃபிஷியலாக கேளுங்க, அண்ட் சாங்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. தொடரி படத்துக்கு பிரபு சாலமனின் வெற்றி படத்துக்கு இசை அமைத்த டி இமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் இசை அமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் த்ரில்லர் ஜோனரில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர்கள் இந்த படக்குழுவினரை வாழ்த்தி பேசிய நிகழ்வினை வாங்க காணலாம். தனுஷ் அவருடைய ஃபேன்ஸ் ஆக நீங்கள் சொல்கிறீங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நானும் தனுஷ் அவருடைய ஃபேன் தான். இந்த தொடரி படத்தை ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லணும்னா, ரயில் மேலே ஒரு மயில், அந்த மயிலை காதலிக்கிற ஒரு புயல். ரயில் மேலே ஒரு மயில், அந்த மயிலை உரசிட்டு போகிற மாதிரி புரட்டி எடுக்கிற ஒரு புயல். புயலா தனுஷ், மயிலா கீர்த்தி. ஆனால் அந்த பிரம்மாண்டமான அழகான எல்லாரையும் சுமந்துட்டு போகிற ஒரு ரயிலா பிரபு சாலமன் அவர்கள். தனுஷ் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொன்னாங்க இந்த படத்தை பார்த்து ஹாலிவுட் படமாக இருக்குன்னு. நம்ம வந்து ஒரு தமிழ் படத்தை ஹாலிவுட் படமாக பார்க்கணும்னு அவசியமே இல்லை. கூடிய சீக்கிரம் அவருடைய ஹாலிவுட் படமே நமக்கு வரப்போகுதுங்கிறது பெருமையான ஒரு விஷயம். எங்கேன்ற ஒரு மனுஷன் ஒரு சின்ன உடம்புல இருந்து ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு பையனை நின்று மயிலை
அந்த திவ்யான்னு அந்த ரத்த வெறியோட போட்டு அடிக்கிறப்ப அவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அப்புறம் பொல்லாதவன்ல டே கிளம்பின போட்டீங்களே போடுங்கடா பாப்பா அப்படின்னு நிற்கிறப்ப அந்த அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். அப்படி வந்து கிஷோர் முன்னாடி நின்று பேசுறப்ப அதிர்ந்துட்டேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ்! அடுத்து ஆடுகளத்துல ஒரு சின்ன ஒரு கைலியை வச்சு ஒரு டான்ஸு, ஒரு பாடி லாங்குவேஜ், உடம்பு, ஒரு வசனத்தை உச்சரிக்கிற விதம், அவருடைய உடல் மொழி, இப்படின்னு மலையாளத்தில் வந்து அவ்வளோ குட் ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. தமிழில் யாராவது ப்ராமிசிங்காக சொல்லணும்னா தனுஷ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் வேலையில்லாத பட்டதாரின்னு ஒரு சாதாரண ஒரு கதை தான். ஆனால் தனுஷ் நடிச்சதுனால மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு சின்ன பைக்கில் நின்று அவர் கும்பிடுற போடுற இடத்துலையும் சரி, அம்மாவுக்காக உருகிற இடத்துலையும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னால மட்டும்தான் அந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி நடந்திருக்கு. அது வாய் பேச ஊமையா ஒரு படம், ஹிந்தி படம், ஷமிதாப்னு ஒரு படம். என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஐ திங்க் வி ப்ரவுட். இந்தியன் சினிமாவில் வந்து கமல் சார் நினச்சி நம்ம எப்படி ப்ரவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு வெரி ப்ரவுட் ஃபுல் ஆக்டராக நான் வந்து தனுஷ் அவர்களை பார்க்குறேன். அவருடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அதற்காக மட்டுமே படம் பார்க்கிற ஒரு ரசிகனாக வந்து நான் தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். தொடரி படத்துடைய இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் இந்த படத்துல தங்களுடைய அனுபவங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்றத வாங்க பார்க்கலாம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு எஸ் தானு அவர்கள் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிற எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் என்னுடைய இந்த திரையுலகை சார்ந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழா நாயகன் இமானை பற்றி எனக்கு புரிதல் உள்ள ஒரு இசையமைப்பாளர். என்னுடைய குணம் அறிந்து எனக்கு என்ன தேவையோ என்னுடைய உணர்வு அறிந்து எனக்கான இசையை சரியான விகிதத்தில் பாடலாகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், ரொம்ப கம்ப்ளீட்டாக எனக்கு பண்ணி கொடுக்குற ஒரு இசையமைப்பாளர். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கவிஞர் யுகபாரதி அவர்கள் ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அவர் அதிக புத்தகங்கள், நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமாக தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நான் கேட்குறது கும்கி பண்ணுறப்ப கூட எப்பா ஐயா ஒரு யானைக்காரன் அளவுக்கு யோசிச்சா நீங்கள் போதும் அப்படின்னுவேன். அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே ஊடுருவி அதை எழுதி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர். எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்ல தெரியாது சார், எடுப்பேன், அவ்வளோதான். இது எல்லாம் நடந்தது நம்பிக்கையை வைத்து தான். என்னை தனுஷ் அவர்கள் நம்பினார், என்ன தயாரிப்பாளர்கள் அவர்கள் நம்பினாங்க. எல்லாரும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு கயிறை கட்டி இந்த தொடரி என்ற ரயிலை நாங்கள் இழுத்திருக்கிறோம். இது நிச்சயமாக ஆத்மார்த்தமான ஒரு வெற்றி மட்டும் இல்லை, ஒரு பிளாக் பஸ்டரில் எழுதி வச்சிங்க. நான் இதே தான் கும்கிக்கு சொன்னேன், நான் லிங்கு சார் இருக்கட்டெல்லாம். நிச்சயமாக இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து ஒரு வசூல் சாதனை திரைப்படமாக அமையும். அதுதான் இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு தேவை. அதை நோக்கி எல்லாரும் ஓடி இருக்கும். இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யாராவது விடுபட்டிருந்தா என்னை மன்னிங்க. மீண்டும் வந்ததுக்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் ரொம்ப அருமையான மெலடிஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த ஃபங்க்ஷன் உங்களுடைய ஃபங்க்ஷன், ரொம்ப நன்றி. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட பலரில் நானும் ஒருத்தன். அந்த ராஜா சார் டச் உங்கள் சாங்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இன்னும் பெரிய பெரிய உயரங்கள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் சார், எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க கஷ்டப்பட்டார், டூப் எல்லாம் பண்ணார், நிறைய ஸ்டன்ஸ் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் அவ்வளோவா பெருசாக கஷ்டப்படல. பிரபு சாலமன் அப்படிங்கிற ஒரு ஜீவன் தான் எல்லா கஷ்டமும் பட்டது. இதை விட ஈஸியாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கி ஈஸியாக வீட்டுக்கு அப்படியே பொத்துனாப்பில் அனுப்பி வைக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாரு. ஒன்றும் பெருசாக ரிஸ்க்கு என்னை எடுக்க வைக்கலை. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ சேஃபாக முடியுமோ அவ்வளோ சேஃபாக என்னை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ சேஃபாக திருப்பி இறக்கி விட்டுருவார். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுறதுக்கு எவ்வளோ தூரம் என்னால் உழைக்க முடியுமோ நான் உழைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், உழைக்கிறேன். அதே மாதிரி நானும் உங்களை நினச்சி பெருமைப்படணும். நான் உங்களை நினச்சி பெருமைப்படணும்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்கள் தாய் தந்தைக்கு நல்ல மகனாக இருங்க, மனைவிக்கு நல்ல கணவனாக இருங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருங்க. அப்போ நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன். நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க, குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என் குடும்பம் எல்லாரும் இங்கே இருக்காங்க. எனக்காகவே இரவும் பகலுமா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எனக்கு அவனா ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுத்தா இன்னைக்கு நான் இங்கே நின்று பேச காரணமாக இருக்கிற எங்கள் அண்ணா, என்னோட அக்காங்க, அவங்களுடைய கணவர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. குடும்பம் மட்டும்தான் கூட இருக்கும். உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற, அதுதான் என்ன பெருமைப்பட வைக்கும். வேண்டுகோள். இங்கே வந்தவங்க என் தகுதிக்கு மீறி என்னை பாராட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. சில விஷயம் சந்தோஷமாக இருந்தது, பல விஷயம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது. அவங்க அன்புக்கு நன்றி. அது அவங்களுடைய அன்பை தான் காட்டுது. அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடரி படமும் பாடலும் உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. முதல்ல எங்கள் அப்பா அம்மா கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன். பிரபு சால்மன் சார் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொன்னதை நான் ரஜினி முருகனோட சிங்கப்பூரில் ஒரு சிங்கிள்கிட்ட ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீட் பண்ணோன்னு சொன்னார். சரி சார் மீட் பண்ணலாம், நான் டேட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ சார் நில்லுமா உன்னை முதல்ல பார்க்கணும் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு பார்த்தேன். கதை சொன்னார். அப்போ எனக்கு கதை கேட்கும்போது தெரில, எனக்கு கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு கதை சூப்பராக இருக்காது, நான் தான் பண்ண போகிறேன்னான்னு தெரில. ஆனால் கதை முடிச்சதுக்கப்புறம் சார் எப்படி சார் கன்ஃபார்ம் தான் சார், நான் தான் பண்ணேன். ஆமாம் மாதிரி தான் கன்ஃபார்ம் அப்படின்னாரு. ஸோ அவர் அதை சொன்ன போது ஒரு சின்ன புன்னகை என் முகத்தில். ஸோ அதை அந்த ஒரு மொமெண்ட் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த தொடரி படத்துடைய இசை வெளியீட்டு நிகழ்வினை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகா. பாய், டேக் கேர்.